இன்றைய ஆன்மீக தகவல். இந்த உலகத்திலே ஆன்மீக ரீதியாக எத்தனையோ ஆச்சரியமான தகவல்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆச்சரியமான கோவில்கள் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்த்து முடிப்பதற்கு நம்முடைய ஆயுள் போதாது. ஆகவே நாம் இருக்கின்ற வரை புது புது கோவில்களை எல்லாம் தேடி தேடி சென்று பார்க்க வேண்டும். அப்படி புதிதான ஆலயங்களை எல்லாம் சென்று தரிசிக்க நம்முடைய மனமானது என்றைக்கும் உற்சாகமாக இருக்கும். உற்சாகமாக இருக்கின்ற மனதோடு ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையிலே வெற்றி தேடி வரும். இன்றைக்கு ஒரு அருமையான கோவிலை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அது என்ன கோவில்? மகாலட்சுமி திருக்கோவில். சரி, இந்த மகாலட்சுமி கோவில் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு என்றால், இந்த கோவில் மிக மிக ஆச்சரியமான கோவில், அதிசயமான கோவில். அது என்ன ஐயா அதிசயமான கோவில் என்றால், அரசர் கோவில் என்று சொல்வார்கள். இந்த கோவிலிலே மகாலட்சுமி பெயர் சுந்தர மகாலட்சுமி, அதாவது அழகான ரூபத்தோடு இருக்கின்றாளாம் மகாலட்சுமி. சுந்தர மகாலட்சுமி என்று பெயர். நமக்கு அதிர்ஷ்டம் வேண்டும் என்றால் இந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற ஒரு லக்ஷ்மி சுந்தர மகாலட்சுமி. சரி, இந்த கோவில் எங்கே இருக்கின்றது என்றால், செங்கல்பட்டுக்கு அருகிலே இருக்கின்றது அரசர் கோவில். அதிர்ஷ்டம், செல்வம், ஐஸ்வர்யம் என எல்லாவற்றையும் நமக்கு அருளுகின்ற அற்புதமான ஒரு தலம் இந்த தலம். இந்த தலத்தினுடைய சிறப்பு என்று பார்த்தால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். வலது பாதத்திலே மகாலட்சுமிக்கு, அதாவது சுந்தர மகாலட்சுமி தாயாருக்கு 6 விரல்கள் உண்டு. அது என்ன சுந்தர மகாலட்சுமிக்கு 6 விரல்கள் என்றால், தாயார் கிழக்கு முகமாக பத்மாசன கோலத்திலே அமர்ந்து அருள் புரிகின்றார். மேலிருக்கும் 2 கரங்களிலே அருமையாக தாமரை மலர்களை ஏந்தி நமக்கு அபயஹஸ்தம் அளிக்கின்றார். கீழ் இருக்கிற 2 கரங்களிலே அபய முத்திரை, வரத முத்திரை. இந்த 2 முத்திரைகளை தாங்கி மற்ற 2 கரங்கள், 2 கரங்களிலே தாமரை, 2 கரங்களிலே அபய வரத ஹஸ்தம். முகத்திலே கருணை, பார்வையிலே செல்வ வளம். வலது பாதத்திலே 6 விரல்கள் இருக்கின்றது. வலது பாதத்திலே 6 விரல்கள் இருக்கின்றது. இந்த பாத தரிசனம், அதாவது 6 விரல்களோடு இருக்கின்ற இந்த மகாலட்சுமி தாயாரை யார் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் தானாக தேடி வரும் என்பது இந்த ஆலயத்தினுடைய ஐதீகம் மற்றும் நம்பிக்கை. இந்த ஆலயத்திலே விசேஷ வழிபாடு என்று பார்த்தால் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் சாற்றுவார்கள். அதேபோல் வருடத்திலே வரலட்சுமி நோன்பு, அக்ஷய திருதியை, இந்த நாட்களிலே எல்லாம் திருவிழா கோலம் காணும் இந்த ஆலயம். அதே போல் இசை மண்டபத்திலே மிக ஒரு அருமையான அதிசயம் இருக்கின்றது. மூல ஆலய மண்டபத்துக்கு முன்பே இருக்கின்ற இந்த இசை மண்டபத்திலே ஒவ்வொரு தூணையும் நாம் விரலால் சுண்ணினால் ஒவ்வொரு தூணும் வேறு வேறு ஸ்வரங்களை எழுப்பும். சரே கம பாதனேசா சானேதா மகரேசா. இந்த 7 தூணை தட்டினோம் என்றால் இந்த சரிகம பதனிசா சானிதம மகரிசா வரும். அதேபோல் 4 வேதங்களை குறிக்கும் விதமாக ஒரு சிறு துளையிலே குச்சியை செலுத்தினால் மறுபுறம் 4 பகுதிகளாக பிரிந்து வரும். இது இந்த கோவிலில் இருக்கின்ற அதிசயமான ஒரு விஷயம். மேலும் இந்த ஆலயத்திலே அக்ஷய கணபதி வைணவ தும்பிக்கை ஆழ்வாராக இங்கே அமர்ந்திருக்கின்றார். இசை மண்டபத்துக்கு வெளியே வலதுபுறம் அக்ஷய கணபதி அருள்பாலிக்கின்றார். இந்த ஸ்தல புராணம் என்று நாம் பார்த்தோமானால், ஒரு முறை ஆஞ்சநேயர் இந்த ஆலயத்திலே நிவேதனம் செய்ய அக்ஷய பாத்திரம் கேட்டதாகவும், ஹனுமனுடைய பக்தியை அறிந்த மகாலட்சுமி விநாயகப் பெருமான் மூலமாக அந்த பாத்திரத்தை வழங்கினாள் என்பதும் ஐதீகம். அதனால்தான் இந்த ஆலயத்திலே இருக்கின்ற கணபதிக்கு அக்ஷய கணபதி என்ற திருநாமம். இந்த கோவிலிலே பிரசாதங்கள் எல்லாம் ஹனுமனுடைய மேற்பார்வையிலேயே தயாரிக்கப்படுவதாக ஐதீகம். இந்த ஆலயத்திலே தினசரி
பலாப்பழ சித்தர் அவருடைய பலன் கிடைக்கும். அவருடைய அருள் இந்த ஆலயத்திலே வணங்கினால் கிடைக்கும். சுந்தர மகாலட்சுமி சன்னதிக்கு இடப்புறம் தலையிலே பலாப்பழம் ஏந்திய இந்த பலாப்பழ சித்தர் இருக்கின்றார். தினமும் தாயாருக்கு பலாப்பழத்தை இவர் நிவேதனம் செய்வாராம். இன்றைய நாளிலேயும் தினசரி அபிஷேக தினங்களிலே பலாச்சுளையால் அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக பலாச்சுளை வழங்கப்படுகின்றது. தேவியை காவல் காக்கின்ற திவ்ய மூர்த்திகளாக தாயாரின் கருவறைக்குள்ளே அருள்புரிகின்ற மூர்த்திகளாக யோக நரசிம்மர் இருக்கின்றார், குபேரன் இருக்கின்றார், காளிங்க நர்தன கண்ணன் இருக்கின்றார், பரமபத பாதர் இருக்கின்றார், அதேபோல் திருவிக்கிரமர் இருக்கின்றார். இந்த ஆலயத்திலே பெருமாளுடைய திருப்பெயர் கமல வரதராஜ பெருமாள். இந்த தலத்தினுடைய மூலவராக கமல வரதராஜ பெருமாள் இருக்கின்றார். ஸ்ரீதேவி பூதேவியோடு நின்ற கோலத்திலே நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார். ஆகவே இந்த அரசர் கோவிலுக்கு வந்து மகாலட்சுமியையும் அக்ஷய கணபதியையும் வணங்குவோருக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். அரசர் கோவில் என்று பெயர் வந்ததற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், ஜனக மகாராஜாவும் பெருமாளும் ஒன்றாக இருந்ததால் இந்த தலம் அரசர் கோவில் என அழைக்கப்படுகின்றது. ஜனக மகாராஜா, பெருமாள், மகாலட்சுமி ஆகியோர் சேர்ந்த ஒரு அருமையான சம்பவம் இருக்கின்றது. ஜனக மகாராஜா ஒரு நாள் நித்திய பூஜைக்கு வராத போது பெருமாளே ஜனகர் அமரும் சிம்மாசனத்திலே அமர்ந்து ஜனகர் செய்வது போலவே தன்னையே தான் பூஜை செய்து கொண்டதாக ஒரு ஐதீகம். இதனை அறிந்துவிட்ட ஜனகர் மெய்சிலிர்த்து என் நித்திய கர்மம் தவறியதற்கு பிராயச்சித்தமாக ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என விண்ணப்பித்தாராம். அதன்படி தேவலோக விஸ்வகர்மா மூலம் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டதாக வரலாறு இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே மகாலட்சுமிக்குத்தான் முதல் மரியாதை. பக்தன் பரந்தாமனை நோக்கி வரலாம், ஆனால் பரந்தாமன் பக்தனை நோக்கி செல்லலாமா என தாயார் சினம் கொண்டாள். அதனால் பெருமாள் இந்த ஆலயத்திலே லக்ஷ்மிக்கே முதல் மரியாதை என்று வரம் அளித்தாராம். என் சார்பாக எப்போதும் நீ தாமரை ஏந்தி அருள் புரிய வேண்டும் என்று மகாவிஷ்ணு கேட்டுக்கொள்ள, அதன்படியே பெருமாள் கமல வரதராஜ பெருமாளாக தாமரை ஏந்திய கோலத்திலே இருக்கின்றார். இதுபோல பல அரிய தகவல்கள் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. அரசர் கோவிலுக்கு செல்வோம். வறுமை நீங்க வேண்டுமா, இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும். அரசர் கோவில் சென்று மகாலட்சுமி தாயாரை வணங்குபவருக்கு வறுமை என்பதே இருக்காது, வருமானம் மட்டும்தான் இருக்கும். ஆகவே இந்த ஆலயத்துக்கு சென்று எல்லா விதமான சுகபோகங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஓம் மகாலட்சுமியை நமக.